Hi viewers, welcome back to my channel. This is Rock Audio, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல ஹோம் தியேட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா அக்சசரிஸுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் கேபிள், பனானா பிளக், சப்வூஃபர் கேபிள், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா HDMI கேபிள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் HDMI கேபிள் ப்ரொஜெக்டருக்கு எதனா ஒரு லாங் த்ரோ, அதாவது 10 meters 15 meters அந்த மாதிரி கேட்குறீங்கனாலும் சரி. ஸோ சப்வூஃபருக்குமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 15 meters 10 meters அந்த மாதிரி எக்ஸ்டெண்டாக கேட்குறீங்க அப்படின்னாலும் ஸோ அதுவுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிராண்டில் மட்டும் நம்ம சேல் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான். ஸோ அது என்ன ப்ராடக்ட்டு என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நாங்க போஸ்ட் பண்றதுக்காக காரணமாக இருந்த மிஸ்டர் ராஜேஷ் கண்ணன், தாம்பரம், சென்னை, அவருக்கு தான் நாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவர் கொடுத்த ஒரு ஐடியானால தான் இந்த ப்ராடக்ட் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவருக்காக நாங்கள் சப்ளை பண்றோம். ஸோ அவர் கேட்டது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நான் டவர் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒன்னே தான் வச்சிருக்கிறேன். ஸோ ரிசீவர் பார்த்துட்டீங்கன்னா நான் ஒரு 9 channel ரிசீவர் வச்சிருக்கிறேன். பிளஸ் ஸ்டீரியோக்காக தனியாக ஸ்டீரியோ ரிசீவர் நான் வச்சிருக்கிறேன். ஸோ நான் ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒயர் அதை ஸ்பீக்கர் வர ரிமூவ் பண்ணி பிளக்இன் மாற்றி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு எதனா ஒரு எனக்கு சொல்யூஷன் கொடுங்க, எந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் சொல்யூஷன் கொடுங்கன்னு அவரு கேட்டதுக்கு அப்புறம் தான் ஸோ நம்ம ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி நம்ம சுவிட்சஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சுவிட்சர்னு சொல்லுவாங்க. அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸோ ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸோ நீங்கள் வச்சிருப்பீங்க. ஸோ கம்பைனாக ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் ஒரு 5.1 இல்லை அட்மாஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோக்குன்னு தனியாக ஒரு ரிசீவரோ ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரோ வச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரே ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பீங்க, நான் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது ஸோ யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுறத பார்த்துட்டீங்கன்னா ஸ்பீக்கர் பிளக்க பிடுங்குவாங்க. ஸோ அது போடும் போது நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏவி ரிசீவர் யூஸ் பண்ணும் போது இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் போது அந்த கனெக்டர் உங்களுக்கு கொஞ்சம் நாளாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனுடைய தன்மை, அதாவது அந்த டைட்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் பிளக்இன் பண்ணி திரும்ப எடுத்துட்டு பிளக்இன் பண்ணி எடுக்கும் போது அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு இஷ்யூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் இஷ்யூ ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ், அதாவது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய சுவிட்சஸ் உங்களுக்கு கொண்டு வராங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டை பார்த்துட்டீங்கன்னா டவர் வந்து ஒன்னே தான் வச்சிருக்காரு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏவி ரிசீவர் வச்சிருக்காரு, ஸ்டீரியோ ரிசீவர் உங்களுக்கு வச்சிருக்காரு. ஸோ அவர் நம்மள்கிட்ட எனக்கு எதனா ஒரு ஐடியா பண்ணி கொடுங்க, எனக்கு எதனா ஒரு செஞ்சு கொடுங்க, இல்லை வாங்கி கொடுங்கன்னு சொல்லும் போது தான் நம்ம தனியாக ஒரு பாக்ஸஸ் இந்த மாதிரி பனானா பிளக்லாம் எடுத்துட்டு ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ டவர் ஸ்பீக்கர்ஸ் நான் சொன்ன மாதிரி டவர் ஸ்பீக்கர்ஸுக்கு ஒரு அவுட்புட் எடுத்து நீங்கள் டவர் ஸ்பீக்கரில் கொடுத்துடணும். ஸோ இந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு இன்புட்டு, ரைட் சைடில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு இன்புட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த லைன் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் போயிடுது அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடை பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஏவி ரிசீவர்லேருந்து ஒரு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் எடுத்து நீங்கள் இதில் கொடுத்துடலாம். ஸோ ரைட் சைட்லையுமே பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் எதனா ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்பீக்கர் லைன் கொண்டு வந்து இதில் இன்புட்டாக உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு 2 இன்புட்டு வந்துடும், ஒரு அவுட்புட்டு போயிடும். ஸோ நீங்கள் ஏவி ரிசீவர் யூஸ் பண்ணும் போது இந்த சுவிட்சஸ் 2 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த சுவிட்சஸ் பார்த்துட்டீங்கன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டுத்துக்குமே 2 தனித்தனியாக நாங்கள் சுவிட்சஸ் போட்டிருக்கோம். ரெகுலராக எல்லாருமே ஒரு சுவிட்ச் தான் போடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ளஸுக்கு ஒரு சுவிட்ச் போட்டிருக்கோம், மைனஸுக்கு ஒரு சுவிட்ச் போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்புட்டை கொடுத்துட்டு ஏவி ரிசீவர் யூஸ் பண்ணும்போது இந்த பட்டன்ஸை இந்த பக்கம் மூவ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து அவுட்புட் போயிட்டு உங்களுக்கு டவர் ஸ்பீக்கர்ஸுக்கோ புக் ஷெல்ஃபுக்கோ அதுக்கு உங்களுக்கு அவுட்புட் போயிடும். ஸோ அதே மாதிரி நான் ஏவி ரிசீவர் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இங்கே இன்புட்டை கொடுத்ததுனால இந்த சுவிட்சஸை ரைட் சைடில் தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து அவுட்புட் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் டவர் ஸ்பீக்கர்ஸுக்கோ புக் ஷெல்ஃபுக்கோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்பீக்கர்ஸ் ஒயருமோ உங்கள் ரிசீவர்லேயுமோ ஸ்டீரியோவில் ஸ்பீக்கர்ஸில் எதுவுமே நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் ஜஸ்ட் இது மூலியமா நீங்கள் பிளக்இன் கொடுத்துட்டு பிளக் அவுட் எடுத்துட்டு ஸ்பீக்கரில் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சுவிட்சஸ் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதனால உங்களுக்கு எந்த வித கனெக்டிவிட்டி இஷ்யூ வர போகிறது கிடையாது. இந்த கனெக்டரும் சரி, உங்கள் ஏவி ரிசீவரும் சரி, ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் இருக்கக்கூடிய கனெக்டரை பார்த்துட்டீங்கன்னா எந்த விதத்திலையும் உங்களுக்கு டேமேஜஸ் ஆகாது, லூஸ் கனெக்ஷன் ஆகாமல் லைஃப்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்துட்டீங்கன்னா முழுக்க நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் கஸ்டமருக்கு நாங்கள் சேல் பண்ணுறோம்.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம ஸோ இந்த மாதிரி வேற எதனா ஒரு கஸ்டமர் சைடு எங்களுக்கு ஐடியா கொடுக்குறீங்க, இல்ல உங்களுக்கு வேற எதனா ஒரு ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க டைரக்டா எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நிறைய விஷயம் பார்த்துட்டீங்கன்னா கஸ்டமர் சைட்ல தான் நாங்க நிறைய கத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃபீல்ட்ல இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜியும் உங்களுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே முழுசா தெரியுங்கிற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சில விஷயம் பார்த்துட்டீங்கன்னா டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம், இன்னும் ஒரு சில விஷயம் பார்த்துட்டீங்கன்னா கஸ்டமர் சைட்ல இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஒரு சில விஷயம் எங்களுக்குமே தெரியாது, கஸ்டமர் சைட்ல நம்ம பேசும்போதும் சரி, கஸ்டமர் பேசி நம்ம போகும்போதும் சரி, ஸோ அவங்க மூலியமா நிறைய விஷயத்தை நம்ம கேதர் பண்ணிக்க முடியுது. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணும்போது ஸோ அதில் நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம், ஸோ அதை வச்சு நம்ம எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கொடுக்க முடியுங்கிறது நிறையவே நம்ம யோசிக்க முடியுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணி. ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு டவர் ஸ்பீக்கர்ஸுக்கு ஒரு செலெக்ஷன் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வச்சிருக்கீங்க, ஒரு ஸ்பீக்கர்ஸ் 5.1 வச்சுட்டு 2 விதமான ஏவியர்ஸ் யூஸ் பண்ணீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி சுவிட்சஸ் நாங்கள் பண்ண முடியும். ஸோ 9 சேனல் 11 சேனல் எந்த மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ல வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு ரெக்யர்மெண்ட் கொடுங்க, எந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, எத்தனை சேனல் வச்சிருக்கீங்க, அதில் எந்தெந்த மாதிரி பேட்டர்ன் பண்ண முடியுங்கிறது நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க வேற ஒரு ப்ராடக்டோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கலாம். பாய்.